இந்த கலியுகத்துல பிரத்யட்சமா பலனை கொடுத்து நம்மளை அனுகிரகம் பண்ணக்கூடியவ துர்கா பரமேஸ்வரி. இந்த துர்கா பரமேஸ்வரி எந்த நாள்ல எல்லாம் பூஜை பண்ணா விசேஷமா இருக்கும் அப்படின்னா, வருஷத்துல வரக்கூடிய எல்லா நாளுமே துர்கையை நினைக்கணும், துர்கையை பூஜை பண்ணணும். ஆனா ஒரு சில நாட்கள் ரொம்ப விசேஷமா இருக்கான் துர்கையை பூஜை பண்ண. அது என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு துர்கா சகசரநாமத்துல வருது. என்ன அப்படின்னா, ராத்திரி சமர்ச்சிதாயை நமோ நமகவோம், சிவராத்திரி மகா பூஜ்யாயை நமோ நமகவோம், அஷ்டமி சேவ்யாயை நமோ நமகவோம், நவமி பூஜ்யாயை நமோ நமகவோம், சதா சதுர்தசி பூஜ்யாயை நமோ நமகவோம் அப்படின்னு. அதுல ராத்திரி சமார்ச்சிதாயை அப்படின்னா ராத்திரி பொழுது சாயரக்ஷ 6 மணிக்கு மேல ஆரம்பிச்சு 9 மணி வரைக்கும் அம்பாள் துர்கையை வந்து பூஜை பண்ணலாம். முதல் நாமாவளி. சிவராத்திரி மகா பூஜ்யாயை நமகா. எல்லாருமே சிவராத்திரியில வந்து என்னத்தை பண்ணுவோம் அப்படின்னா பரமேஸ்வரன் ஆராதனை பண்ணுவோம், விசேஷமா வில்வார்ச்சனை பண்ணுவோம். இதுல என்ன சொல்றேன்னா, சிவராத்திரி மகா பூஜ்யாய நமஹ. சிவராத்திரியில அம்பாளை பூஜை பண்ணணுமா? யார? துர்கா பரமேஸ்வரிய. ஒரு மாசம் வருதுன்னு சிவராத்திரி. அதுல அப்புறம் அஷ்டமி சேவ்யாய நமஹ. அஷ்டமியில அம்பாளை சாஷ்டாங்கமா சேவியம் பண்ணணும், சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணணும். அப்படி பண்ண அம்பாள் ரொம்ப அனுகிரகம் பண்றாள். அதே போல நவமி பூஜ்யாய நமஹ. நவமி மாசத்துல 2 நவமி வரும், சுக்லபக்ஷ நவமி, கிருஷ்ணபக்ஷ நவமி. அந்த 2 நவமிலையும் அம்பாளை பூஜை பண்ணும். சதா சதுர்தசி பூஜ்யாய நமஹ. சதுர்தசினா அமாவாசைக்கு முந்த நாள், பௌர்ணமிக்கு முந்தின நாள். இந்த மாதிரி இந்த சொல்லக்கூடிய நாட்கள்ல துர்கா சகஸ்ரநாமமோ, துர்கா அஷ்டோத்திரமோ, துர்கா பூஜையோ அப்படி இல்லை அப்படின்னா தேவி மகாத்மிய பாராயணமோ, அம்பாளுக்கு எள்ளு பாயசத்தை வைத்து நிவேத்தியம் பண்ணி அம்பாளை பூஜை பண்ணா அம்பாள் எப்படி வச்சுப்பான அந்த பக்தனை ஓஹோன்னு வாழ வைப்பான துர்கா பரமேஸ்வரி. பேர்பட்ட கருணா சாகரம் கொண்டவள் துர்கா பரமேஸ்வரி மாதா.